இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, சாமி சிலை காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிதான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா, நான் கடவுள் பக்தி உள்ளவ. அடிக்கடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவ. வீட்லயும் தினமும் கடவுளுக்கு பூஜை பண்றவ. இப்படி கடவுள் பக்தி இருக்கிறனா சிலையை போய் கடத்துவேனா? சிலை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீணா என் மேல குற்றம் சுமத்துறாங்க. அதோட ஊர் தலைவருங்கிற பொறுப்பான பதவியில இருக்கிறவனா சிலையை கடத்தி தப்பான பேரை சம்பாதிச்சுப்பேனா? இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு. அதை இந்த பஞ்சாயத்து தான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும். 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சாமி சிலை ஒண்ணு காணாம போச்சு. ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்தா சிலை எடுக்கலன்னு சொன்னாரு. அப்புறம் ஊர்க்காரங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு குழிய தோண்டி அதுல அவரை புதைச்சு அவரு நிரபராதினா சாமி சிலை கிடைச்சிரும், அவரு உயிரோட வந்துடுவாருன்னு சொல்லிதான் அவரை மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சாமி சிலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் குழிய தோண்டி பார்த்தா அவரு உயிரோட இருந்தாரு. அதனால அவரு திருடலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரம்மா குழிக்குள்ள இறங்கி அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கிட்டோம்.